ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்கூலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். எமரால்டு வேலி பப்ளிக் ஸ்கூல். இங்கே ஏற்கனவே நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. அவங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. டேங்கோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, நம்மளோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்ப நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே புதுசாக ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோங்க, அதுக்கு டேங்க் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 20,000 லிட்டருங்க. இப்போ குழி எடுத்தாச்சுங்க, உள்ள எம்சாண்டு கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்க் இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியுங்க. இந்த மாதிரி ஸ்கூல் மட்டும் கிடையாதுங்க, வீடு, அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரி, ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துக்குமே இந்த டேங்கை நம்ம இந்தியா ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்கில் நம்ம ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துரு பிடிக்கிறதோ, இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. இந்த டேங்க் அந்த ரிஜிடட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இப்போ நம்ம பாத்வேல தான் அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு மேலே ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ் வந்ததுன்னா கூட ஒன்றுமே ஆகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. ஆமாங்க, இதுக்குள்ளே நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லை. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆயிக்கிறதுனால நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. செப்டிக் டேங்க்னா உங்களுக்கு என்னைக்காவது நிறையும், நீங்கள் அதை க்ளீன் பண்ணியே ஆகணும். இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. இந்த டேங்குக்குள்ளே நம்ம 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமாக சுத்தமாகி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வராத தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல கார்டன் இருக்கிறதுனால அதுலேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணியை நாங்கள் கார்டனில் விட்டுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஒர்க் இந்த இடத்துல நடக்கலாம், அந்த மாதிரி இந்த இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்க முடியுங்க. இதுவே காங்க்ரீட், பிவிசி அந்த மாதிரி பயோ டேங்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எடுக்கும் போதே உடஞ்சிரும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ.